வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தினந்தோறும் மோர் குடிப்பதால் ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ நமது பாரம்பரிய உணவில் மிக முக்கியமான ஒரு பானமாக, ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸாக பட்டர் மில்க் அப்படின்ற மோர் இருக்குது. இப்போ குறிப்பாக வெயில் காலம் இருக்குங்க இல்லையா, இந்த வெயில் காலத்திற்கு மட்டும் இல்லாமல் உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு தினமும் மோர் குடிப்பது அப்படின்றது நல்லது தான். ஸோ மோர் குடிக்கும் பொழுது கூடுதலாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதோடைய கூடுதல் சுவை மற்றும் ஆரோக்கியத்திற்கு மோரோட சிறிதளவு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் மற்றும் சீரகத்தூள் சேர்த்து பொறுங்கினீங்க அப்படின்னா அதனுடைய மருத்துவ குணங்கள் இன்னும் பல மடங்கு உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மோர் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, செரிமானத்தை சீராக்குறதுக்கு மோர் உதவிகரமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மோரில் இயற்கையாகவே ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் பார்த்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிக அளவில் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அஜீரணம், வயிற்று உப்புசம் சொல்லக்கூடிய இந்த ப்ளோட்டிங்கு மற்றும் வாயு தொல்லை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தீர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸாக மோர் செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் மோர் எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கான அந்த நீர் சக்தியும் நார் சக்தியும் உங்களுக்கு வழங்கும். உணவுகள் செரிக்கப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிவிட்டு உங்களுடைய வயிறு குடலை எப்போதுமே குளிர்ச்சியாக வைத்துக்கொண்டு செரிமான மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு மோர் உதவிகரமாக இருக்குங்க. மோர் உங்களுடைய உடல் சூட்டை தணிக்கும். ஸோ நேச்சுரல் கூலண்டாக மோர் செயல்படுது. நமது உடல் வெப்பநிலையை சமநிலையில் வைக்கிறதுக்கு மோர் பெரிதும் உதவிகரமாக இருக்கு. காரமான அல்லது அதிக எண்ணெய் உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மோர் குடிப்பதால வயிற்று எரிச்சல் உடனடியாக நமக்கு குறையும். வெயில் காலத்திலிருந்து உடலிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த நீர் சத்தை ஈடு செஞ்சு உடல் சோர்வடைவதை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மோர் தான் தடுக்கும். ஸோ அப்போ உடல் சூட்டை தணித்து மலச்சிக்கல், அதாவது செரிமானம் தொடர்பான கோளாறுகள், தோல் தொடர்பான கோளாறுகள், இந்த தாகம் எடுக்கிறது, உடல் சோர்வடைவது, இன்னும் குறிப்பாக வெப்பவாதம் சொல்லக்கூடிய இந்த ஹீட் ஸ்ட்ரோக் பிரச்சனை ஏற்படுவது, இது மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய உடலை கோடை காலங்களிலுமே குளிர்ச்சியாக வைத்துக்கொண்டு பல்வேறு விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு மோர் நம்ம எடுத்துக்கொள்ளணும். எலும்புகள் மற்றும் பற்கள் வலுவடைவதற்கெல்லாமே மோர் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா கால்சியம் அதிக அளவில் மோரில் இருக்கு. இப்போ பாலில் இருக்கிறத விட பார்த்தீங்கன்னா மோரில் எளிதில் ஜீரணமாகக்கூடிய கால்சியம் சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. இது வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு தினமும் நம்ம மோர் குடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நம்ம மோர் எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம். எலும்பு பிரதானமாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் எந்த வலியும் ஏற்படாது. குறிப்பாக அந்த கை கால்களில் வலி ஏற்படுறது, முதுகு வலி, மூட்டு வலி, தோள்பட்டை வலி, இந்த மாதிரி எல்லாம் 60 வயதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய இந்த வலிகள் கூட நமக்கு எதுவுமே இருக்காது. பன்மடங்கு நம்மளுடைய உடல் பலமாக இருக்கும். குறிப்பாக அந்த எலும்புகளை பலப்படுத்துறது போலவே கால்சியம் சத்துக்களை கொண்டு பற்களினுடைய ஆரோக்கியத்திற்குமே நமக்கு இந்த மோர் வலு சேர்க்கும். ஸோ எலும்புகளினுடைய அடர்த்தி, அந்த போன் டென்சிட்டி அதிகரிக்கிறதுக்கும் அப்புறம் நம்மளுடைய அந்த பற்களினுடைய ஆரோக்கியத்திற்குமே மோர் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குங்க. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதுங்க மோர். இப்போ கண்ட்ரோல்ஸ் பிளட் பிரஷர் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ மோரில் இருக்கக்கூடிய சில சிறப்பு புரதங்கள் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹை பிபி, உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்கலாம் தினமும் ஒரு டம்ளர் மோர் குடித்து வந்தாங்க அப்படின்னா இதயம் அவங்களுக்கு சீராக செயல்படுவதற்கு மோர் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றது ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க. இப்போ பிபி ஹை லெவலில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் தென்பட்டிருக்குன்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இறுக்கங்கள் இருந்தால் தான் அதை ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி இறுக்கங்கள் இருக்கும்போது என்ன தீமைன்னு கேட்டிங்கன்னா, போதுமான அளவுக்கு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு போகாது. ஸோ இதயத்துக்கும் போகலை அப்படின்னா மாரடைப்பு, பக்கவாதமெல்லாம் ஏற்படக்கூடிய அந்த அபாயம் இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் அந்த ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை உடலெங்கும் பரப்பி சுறுசுறுப்பாக உங்களை வைத்துக் கொள்வதற்கும் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்குமே மோர் எடுத்துக்கொள்வதுன்றது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை கூட இருக்காது. எப்போதுமே பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இதயத்தையுமே நீங்கள் மோர் எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு, பூஸ்ட் இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணி எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மோர் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மோரில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், குறிப்பாக விட்டமின் B12, ரிஃபோஃப்ளோவின் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. ஸோ இது உடலினுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியை, இம்யூனிட்டியை அதிகரித்து தொற்று நோய்கள் நம்ம எளிதில் தாக்காமல் பாதுகாக்குது. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி
மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கும் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்குமே நமக்கு என்ன பண்ண முடியும்னா மோர் உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மோர் எடுத்துக்கொள்ளும் போது புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோய் அப்படின்றது நமக்கு வரவே வராது. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து அதிகரிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாகவே அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் இம்யூன் சிஸ்டமே நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ தொடர்ந்து நீங்கள் மோர் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமனைகளை பெற்று நலமாக இருங்க. உடல்நல அமைப்பை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.